ஹலோ ட்ரேடர்ஸ், ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஈவினிங் வந்துருச்சு. அண்ட் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிளம்பியிருப்பாங்க சாட்டர்டே நைட் பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அது உடல் நலத்துக்கு, வீட்டுக்கு, நாட்டுக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கேடு தான் உண்டாக்கும். இந்த 24 மணி நேரம், அதாவது சாட்டர்டே ஈவினிங்லேருந்து சண்டே வரையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டைம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 5 நாள் 6 நாள் வந்து இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்காது. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கில்ஸை வளர்த்துக்கோங்க. உங்களோட கெரியரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கிறீங்களா, ஷேர் மார்க்கெட் கற்றுக்கிறீங்களா, ஏதோ ஒன்றத்தை பண்ணுங்கள். இன்னும் நிறைய பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு யோசிங்க. அப்போ தான் உங்களால் செட்டில் ஆக முடியும். லாஸ்ட் 6 நாள் உங்களோட கம்பெனிக்கு நீங்கள் எப்படி வேலை செஞ்சீங்களோ, 6 நாள் சொல்ல முடியாது, நடுவில் ஒரு நாள் லீவ் வந்துருச்சு. ஸோ வீக் டேஸில் உங்கள் கம்பெனிக்காக நீங்கள் எவ்வளோ வேலை செஞ்சீங்களோ அதை விட டபுளாக வந்து வீக்கெண்டில் வந்து வேலை செய்யுங்க உங்களுக்காக. அப்போ தான் உங்களோட லைஃப்பை செட்டில் பண்ண முடியும். அண்ட் இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 1, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட Q4 நம்பர். இதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அனலைசிஸ் பண்ணோம். காரணம், நிஃப்டியில் ஒரு ஹெவி வெயிட் எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை அனலைசிஸ் பண்ணி தான் ஆகணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் வந்து ஒரு அப்டேட் வந்தது. இந்த மாதிரி RBI வந்து பேடிஎம்மோட பேமெண்ட் பேங்க்கோட லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதனோட இம்பாக்ட் என்னன்னு சொல்லிட்டு அனலைசிஸ் பண்ணுவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஈரான் இஸ்ரேல் பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னா சில பாசிட்டிவான டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. அதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு முக்கியமான அப்டேட் இருக்குது. என்னென்னா, நாளைக்கு ஈவினிங் 7 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லைவ் ஸ்ட்ரீம் வர போகிறேன். அண்ட் அந்த லைவ் ஸ்ட்ரீம்லேருந்து உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது கேள்விகள் கேட்கணுன்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அதுக்கான பதிலை நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் வந்து நிறைய பேருக்கு தெரியல. ஸோ இந்த முறை வந்து மிஸ் பண்ணாதீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன். அண்ட் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸோட ரிசல்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மோசமாக இல்லை, அந்த அளவுக்கு நல்லாவும் இல்லை. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே தான் இந்த க்ரூட் ஆயில் ரிலேட்டடாக இருக்கிற பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருக்கு. அண்ட் இவங்களோட ஓவரால் கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட்னு பார்த்தோம்னா FY26 FY25 கம்பேர் பண்ணும்போது, அதாவது போன மார்ச் 31 முடிஞ்சது இல்லையா, அதோட அதுக்கு முந்தின வருஷத்தோட மார்ச் 31 கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவங்களோட ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 9.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 17.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் எபிட்டா வந்து பார்த்தீங்கன்னா, எபிட்டானா எர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டேக்ஸ், டிப்ரிசியேஷன், அமார்டைசேஷன், அதாவது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிராஸ் ப்ராஃபிட்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 13% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. ஆனால் Q4ல இவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9% அளவுக்கு விழுந்திருக்கு. காரணம் என்னன்னா, ஆயில் டு கெமிக்கல் பிஸ்னஸ்லையும் ஆயில் அண்ட் கேஸ் பிஸ்னஸ்லையும் இந்த க்ரூட் ஆயில் விலை ஏறினதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பாக்ட் இருக்குது. அதுதான். அண்ட் இவங்களோட ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 12.9%, 13% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில். போன வருஷத்தோட மார்ச் குவார்ட்டரோட கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷத்தோட மார்ச் குவார்ட்டரில் 13% அளவுக்கு இவங்களோட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 0.3% அளவுக்கு குறைஞ்சிருக்கு. அண்ட் இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 9% அளவுக்கு குறைஞ்சிருக்கு. நீங்கள் கேட்கலாம், இப்போ வந்து ப்ராஃபிட் வந்தால் தான் டேக்ஸ் கட்டணும், டேக்ஸ் கட்டினா தான் நெட் ப்ராஃபிட் வந்து அதை விட கம்மியாகும். எபிட்டா வந்து 0.3% தான் குறைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் ஏன் 9% குறைஞ்சிருக்குன்னா, இந்த டிப்ரிசியேஷன்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கணக்கு போடுவது பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக காட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட நெட் ப்ராஃபிட்ல இம்பாக்ட் காமிச்சிருக்கு. அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன கமெண்ட்ரி கொடுத்துருக்காங்கன்னா, எங்களுக்கு கன்சியூமர் ஓரியன்ட் பிஸ்னஸில் வந்து லாபம் தான் வந்திருக்குங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எபிட்டா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் இந்த க்ரூட் ஆயில் ஏறினதுனால எனர்ஜி பிஸ்னஸில் வந்து எபிட்டா வந்து குறைஞ்சிருக்கு. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஏற்கனவே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாலும் மண்டே வந்து கண்டிப்பாக நெகட்டிவாக தான் ரியாக்ட் பண்ணும். என்ன ஏதுன்னு பார்ப்போம். அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்டாக வந்து ஒரு ஷேருக்கு 6 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 0.5% அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் ஷேர்ஸ் வச்சிருக்கேன். என்னோட போர்ட்ஃபோலியோவில் 1% வச்சிருக்கேன். ஸோ இந்த சின்ன அமௌண்ட்டை வந்து என்ஜாய் பண்ண வேண்டியதான். அண்ட் இவங்களோட பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் வைஸாக தான் நம்ம எப்பயும் பார்க்கணும். காரணம் என்னன்னா, அம்பானி வந்து ரொம்ப தெளிவாக நம்மளோட பசங்க வந்து பெரியவங்க ஆகிட்டு இருக்காங்க, அதனால வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸை பிரித்து கொடுத்துடணும். நம்ம அப்பா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி கூட சண்டை போடுற மாதிரி பண்ணிட்டாரு, பிஸ்னஸை கரெக்டாக பிரித்து கொடுக்காம. அந்த பிரச்சனை நம்ம குழந்தைங்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து பிஸ்னஸை பிரிக்க ஆரம்பிச்சிட்டார். ஒரு பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரூட் ஆயிலேருந்து இருக்கக்கூடிய பொருட்கள், ஆயில் டு கெமிக்கல் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுத்துட்டார். இன்னொரு பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோ எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பிஸ்னஸை பிரித்து கொடுத்துட்டார். அண்ட் அவங்களோட பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீட்டைல் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கி கொடுத்துட்டாரு. அம்பானி வந்து ரீட்டைல் செக்மெண்ட்ல இல்லவே இல்லை. ரொம்ப முன்னாடி திருபாய் அம்பானி வந்து பார்த்தீங்கன்னா துணி வித்தார். அந்த டெக்ஸ்டைல் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் செக்மெண்ட் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்பானிஸ் வந்து பெரிய அளவில் ரீட்டைல் செக்மெண்ட்ல கிடையாது. ஆனால் இந்த பொண்ணுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் அக்வயர் பண்ணி, கேம்பா கோலா மாதிரியான நிறைய கம்பெனிஸ் அக்வயர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் செக்மெண்ட்டை தனியாக உருவாக்குனாங்க. ஸோ இவங்களோட செக்மெண்ட் வைஸ் எபிட்டா வந்து அனலைசிஸ் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி
இந்த டிஜிட்டல் செக்மெண்ட், இந்த ஜியோ ஹாட்ஸ்டார் இந்த செக்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட எபிட்டா வந்து இயர் ஆன் இயர் பேசிஸில் 16% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ரீட்டைல் செக்மெண்ட்ல 3% அளவுக்கு இவங்களோட எபிட்டா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆப்ரேஷனல் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ஆயில் டு கெமிக்கல் செக்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 3.7% அளவுக்கு இவங்களோட எபிட்டா குறைஞ்சிருக்கு. அண்ட் ஆயில் அண்ட் கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 18% அளவுக்கு இவங்களோட எபிட்டா வந்து இயர் ஆன் இயர் பேசிஸில் குறைஞ்சிருக்கு. இது எல்லாமே இயர் ஆன் இயர் பேசிஸ் தான். அதாவது போன வருஷத்தோட மார்ச் குவார்ட்டரோட இந்த வருஷத்தோட மார்ச் குவார்ட்டர் வந்து கம்பேர் பண்ணுறோம். அண்ட் இதில் வந்து பார்க்க வேண்டியது என்னன்னா, நீங்கள் ஆயில் அண்ட் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எபிட்டா 18% அளவுக்கு குறைஞ்சிருக்கு. ஆனால் ஆயில் டு கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா 3.7% தான் குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ஆயில் டு கெமிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸை வந்து கஸ்டமருக்கு பாஸ் ஆன் பண்ணிடலாம். ஆனால் இந்த ஆயில் அண்ட் கேஸ், அதாவது பெட்ரோல், டீசல், கேஸ்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா விலையை வந்து கடத்த முடியல. ரெண்டாவது என்னன்னா, இந்த எக்ஸ்போர்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூரோப்புக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது மேலே வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு டேக்ஸ் போட்டிருக்கு. அண்ட் இவங்களோட அதர் செக்மெண்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ஜியோவில் எடுத்துக்கிட்டோம்னா இவங்களோட ஓவரால் கஸ்டமர் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து 52,44,00,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ சிம் கார்டு யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90,00,000 பேர் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் விஷயம் தான். அண்ட் ஆர்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர் வந்து பார்த்தீங்கன்னா 214 ரூபாய் பர் யூசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜியோ தான் யூஸ் பண்ணுறேன். என்கிட்ட இருந்து மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அம்பானிக்கு வந்து 214 ரூபா போகுது. அந்த மாதிரி தான் கணக்கு. அண்ட் மந்த்லி சேர்ன் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1.7% அளவு குறைஞ்சிருக்கு. அதாவது மந்த்லி சேர்ன் ரேட்னா இந்த மாதத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங்கை கணக்கு போடும்போது எவ்வளோ பேர் வந்து அம்பானியோட சிம் கார்டு, அதாவது ஜியோட சிம் கார்டை விட்டுட்டு வெளியே போனாங்க அப்படின்ற கணக்கு தான். இதில் வந்து 1.7% என்பது 1000 பேர் இருந்தாங்கன்னா அதில் 17 பேர் வந்து ஜியோ சிம் கார்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு லேப்ஸாக இருக்குது. ரீசார்ஜ் பண்ணாமலோ இல்லை சிம் கார்டே வேணாம்னு சொல்லிட்டு சரண்டர் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்லையும் சரி, இயர் ஆன் இயர் பேசிஸ்லையும் சரி 0.1% அளவுக்கு குறைஞ்சிருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோவில் இருக்கக்கூடிய அப்டேட். அண்ட் அடுத்து ரீட்டைல் செக்மெண்ட்டுக்கு வந்தோம்னா, இவங்க ரீட்டைலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து ரெண்டா பிரிச்சாங்க. அதாவது இந்த ஸ்மார்ட் பஸார்ல இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு பிஸ்னஸ் ஆகும், எஃப்எம்சிஜி ஒரு பிஸ்னஸ் ஆகும் பிரிச்சாங்க. மேபி ரீட்டைல் வந்து லிஸ்ட் பண்ணும்போது இந்த எஃப்எம்சிஜி நம்மகிட்டே இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்களோ என்னமோ. அண்ட் இந்த ரீட்டைல் செக்மெண்ட்டோட ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 11% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் எபிட்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 3% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் விஷயம் தான். அண்ட் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 2% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட்னா டாக்ஸ், டிப்ரிசியேஷன் எல்லாத்தையும் கணக்கு போட்டதுக்கப்புறம். அண்ட் என்னோட அனாலிசிஸ் படி ரிலையன்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே வந்து ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 1%லேருந்து 2% அளவுக்கு விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த Q4 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நம்மளோட மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் இவங்களோட GDR இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா 1% அளவுக்கு கிராஷ் ஆயிருந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் இவங்க வந்து டிவிடெண்ட் வந்து 6 ரூபாய் பர் ஷேர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த பேடிஎம்மோட பஞ்சாயத்துக்கு வந்தோம்னா, இந்த பேடிஎம் பேமெண்ட் பேங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு நேற்று ஈவினிங் நம்மளோட மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் RBI வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கிறாங்க. இந்த பேடிஎம் பேமெண்ட் பேங்க் என்னன்னு சொல்லிட்டு புரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இந்த பேடிஎம்ன்ற வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே மாதிரி, UPI ஆப் மாதிரி, ஃபோன்பே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இடைப்பட்ட ஒரு நபர், பேமெண்ட் அக்ரிகேட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது ஏன்ற ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா பின்ற ஒரு பர்சனுக்கு பணம் அனுப்பணும். இப்போ ஏன்ற பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கான்னு வச்சுப்போம். பின்ற பர்சன் வந்து HDFC பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருப்பான். அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் நெஃப்ட், IMPS எல்லாம் உருவாகாத காலகட்டத்தில், மக்கள்கிட்ட பரிச்சயமாகாத காலகட்டத்தில், அதாவது இந்த நம்பர் போடு, இந்த IFSC கோடு போடு, இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடைப்பட்ட பேமெண்ட் அக்ரிகேட்டர் வந்து ஒன்ஸ் உங்களோட அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஒரு QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களோட ஃபோன் நம்பரை வச்சு நீங்கள் பணம் அனுப்பிக்கலாம்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு பேமெண்ட் அக்ரிகேட்டராக வரான். நம்ம எதுக்கு இன்னொரு பேங்க்காரங்கிட்ட இருந்து வாங்கி இன்னொரு பேங்க்காரங்கிட்ட கொடுக்கணும், நம்மளே சொந்தமாக ஒரு பேங்க்கை உருவாக்கும்னு சொல்லிட்டு இவன் வந்து பேங்கிங் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணுறான். அந்த காலகட்டத்தில் இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் ஊக்குவிக்கணுன்றதுக்காக RBI வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பேங்க்குக்கு லைசன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதனோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒழுங்காக லைசன்ஸை கொடுத்துருக்காங்க. வியாபாரத்தை ஒழுங்காக ரூல்ஸ் படி பண்ணி முன்னேற வழியை பார்க்காம இவன் என்ன பண்ணியிருக்கான், அவங்ககிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களோட KYC ஃபார்மை வாங்காமலே அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இந்த KYC ஃபார்ம் எதனால் முக்கியம்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன்னா நான் யார், என் ஆதார் கார்டு என்ன, என் வீட்டு அட்ரஸ் என்ன, என் ஃபோன் நம்பர் என்ன, எல்லா டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் மெயின்டைன் பண்ணணும். நான் என்ன டிரான்சாக்ஷன் பண்ணுறதை கவர்மெண்ட்டுக்கு தெரிவிக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் கூட கவர்மெண்ட்டால் அதை ட்ராக் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி KYC ஃபார்மே ஒழுங்காக வாங்காமல் ஒரு அக்கௌண்ட்டில் டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா அப்போ அது வந்து என்ன அர்த்தம், பிளாக் மணியாக இருக்கலாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெரரிசம் ஃபண்டாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம், மணி லாண்டரிங் கூட நடக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரத்துக்கு கெட்ட விஷயத்தை தாண்டி இந்தியாவோட பாதுகாப்புக்கே வந்து ஒரு அச்சுறுத்தலை உண்டாக்கும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2022 RBI என்ன சொல்கிறாங்க, இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கஸ்டமர்லாம் சேர்த்தாத, ஏன்னா நீ KYC ஃபார்மே வந்து ஒழுங்காக மெயின்டைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்க.
யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வரும்போது திருந்தணும். ஆனால் வந்து இவன் அதுக்கு மேலே திருந்தாமல் அதே வேலையை பண்ணதுனால என்னாச்சுன்னா, மார்ச் 2024 நீ இதுக்கு மேலே டெபாசிட் எதையும் வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஃபாஸ்டாக் மாதிரியான எந்த பேமெண்ட்டும் வந்து பண்ணக்கூடாது. ஃபாஸ்டாக்னா உங்களுக்கு தெரியும், கார் போகும்போது டைரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்ல வந்து டிடெக்ட் பண்ணும். அந்த மாதிரி விஷயத்தையும் நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2024 கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகி அவனோட பிரச்சனை எதுவுமே சரி பண்ணாமல் அதே மாதிரி கண்டினியூ பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஆர்பிஐ இந்த பேடிஎம் பேமெண்ட் பேங்க்கு முற்றுப்புள்ளியை வச்சுட்டாங்க. இதுக்கு மேலே என்ன நடக்கும்னா, ஆர்பிஐ வந்து இந்த பெட்டிஷனை ஹைகோர்ட்டு கொண்டு போவாங்க. அதாவது பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட்ல செக்ஷன் 22 கீழே 3rd பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எந்த ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணலை. அதாவது இப்போ இருக்கிற டெபாசிட்டருக்கும் சரி, எதிர்காலத்தில் வர டெபாசிட்டருக்கும் சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா சரியான ப்ராசஸாக இருக்காதுன்ற காரணத்தினால இவங்களோட லைசன்ஸை நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே இந்த கம்பெனியை வைண்ட் அப் பண்ணி கொடுக்க வேண்டியவங்களுக்கெல்லாம் கொடுத்து முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அவங்க பேசுவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராசஸ். அண்ட் ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் பேடிஎம்ல போட்டிருக்கிற பணத்துக்கு வந்து பிரச்சனை கிடையாது, அவங்ககிட்ட லிக்விடிட்டி போதுமான அளவுக்கு இருக்கு, உங்களோட பணத்தை நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பேடிஎம்மோட வேலெட்டில் நீங்கள் பணம் வச்சிருந்தீங்கன்னா உடனே அதை வந்து வித்ட்ரா பண்ணி உங்களோட பேக் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போயிடுங்க. ஒன்று, நீங்கள் பேடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ப்ராசஸ் எல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸ்கேன் பண்ணி கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பணம் அனுப்புறது, ஃபோன் நம்பரில் பணம் அனுப்புறது, இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போதைக்கு உங்களோட பேமெண்ட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம்க்கு நெகட்டிவான விஷயம்னா கண்டிப்பாக நெகட்டிவான விஷயம். ஆனால் என்ன பொறுத்தவரை என்ன சொல்கிறேன்னா, லாஸ்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட ப்ராசஸ் எல்லாம் நிறுத்துறதுனால இது பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஷை, ஒரு சிஸ்டமேட்டிக் கிராஷ் வந்து உருவாக்குமான்றது ஒரு சந்தேகம் தான். ஆனால் இவன் பேடிஎம் பேமெண்ட் பேங்க்லேயே வந்து இவ்வளோ பெரிய கோளாறு பண்ணி வச்சிருக்கான்னா, இவனோட ஆப்பில் என்ன கோளாறு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நம்பகத்தன்மை வந்து கேள்விக்குறியாகிறதுனால கண்டிப்பாக வந்து இவங்களோட ஃபர்தர் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவனும் கூட ஓலா மாதிரி வீணாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்தால் பார்க்கணும். எனக்கு பேடிஎம்ல எந்த ஹோல்டிங்கும் இல்லை, சரிங்களா? அதை வந்து நான் டிஸ்க்ளோஸ் பண்ணுறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம்மோட அப்டேட். அண்ட் இந்த ஆர்பிஐயோட நோட்டிஃபிகேஷனும் சரி, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டில் இவங்க செக்ஷன் 22(3)ல் வந்து என்னென்னலாம் ஒமிட் பண்ணாங்க, எதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதை பற்றி டீட்டெயிலாக நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் போட்டிருக்கேன். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த இமேஜை வந்து வாட்ஸ்அப் சேனலில் போய் பார்த்துக்கலாம். அந்த வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் நம்மளோட பின் கமெண்ட்லையும் இருக்குது, நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈரான் இஸ்ரேல் பிரச்சனையில் சில பாசிட்டிவ் அப்டேட் வந்திருக்கு. நம்ம நேற்று நியூஸ் வீடியோலேயே பார்த்துருந்தோம். முந்தா நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து இந்த இஸ்ரேலுக்கும் லெபனானுக்குள்ள சீஸ்ஃபயர் வந்து இன்னொரு 3 வாரத்துக்கு நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாகவும் லெபனானோட பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் வந்து ஒயிட் ஹவுஸில் சந்திக்க போகிறாங்க, பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்கன்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்கன்னு சொன்னோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு நல்ல விஷயம். அண்ட் அதனால தான் நேற்று காலையில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு, $100 கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அண்ட் நேற்று மத்தியானம் வந்து என்ன நடந்துச்சுன்னா, பாகிஸ்தானோட அஃபிஷியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஹரானுக்கு போயிருக்காங்க, அமெரிக்காவோட சில பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு. அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான டெவலப்மெண்ட்டாக பார்க்கப்பட்டது. அண்ட் நேற்று ஈவினிங் என்ன நடந்துச்சுன்னா, நம்மளோட நியூஸ் வீடியோலாம் வந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அமெரிக்கா சைட்லேருந்து என்ன அறிவிப்பு கொடுக்குறாங்கன்னா, அமெரிக்கா சைட்ல இருந்து அமெரிக்காவில் ட்ரம்ப்போட மருமகன் இருக்கார்ல குஷ்னர், அவரும் விட்காஃபும் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு இஸ்லாமாபாத்துக்கு போக போகிறாங்க. அண்ட் ஒருவேளை டீல் ஃபைனலைஸ் ஆகிற மாதிரி இருந்தால் வைஸ் பிரசிடென்ட் வேன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு போகிறான்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறாங்க. அண்ட் ஈரான் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அப்டேட் என்ன வந்திருக்குன்னா, ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டரை சந்திக்க போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஈரான் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அமெரிக்கா கிட்ட டைரெக்டாக பேச்சுவார்த்தை நடத்த போல நாங்கள் பாகிஸ்தானை பார்க்க போயிருக்கோம், பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டரை பார்க்க போயிருக்கோம். அண்ட் எங்களோட கண்டிஷன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லியிருக்கோம். அண்ட் அதை தொடர்ந்து நாங்கள் மாஸ்கோவுக்கு போக போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மறைமுகமாக வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை வந்து போயிட்டு இருக்கு. அண்ட் ஒரு பாசிட்டிவான அப்டேட் வரது கூட வாய்ப்பு இருக்கு. அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியாவாக இருக்கட்டும் பல நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானில் இருக்காதீங்க, உடனடியாக அங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவங்க நாட்டோட சிட்டிசன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்லேருந்து வெளியே வாங்க, ப்ளஸ் ஈரானில் இருந்தீங்கன்னா உடனடியாக எம்பசியை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்க வந்து உங்களுக்கு சேஃபான பேசேஜை கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தை வந்து நெகட்டிவாக முடிஞ்சால் மறுபடியும் அட்டாக் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ உலகம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இவனுங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கு. அண்ட் என்ன பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு இந்த நேவல் பிளாக்கேட் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கண்டினியூ பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா ஈரானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு $500 மில்லியன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் இழப்பு ஏற்பட்டு இருக்கு. 500 மில்லியன்னா கிட்டத்தட்ட நம்ம ரூபா மதிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4500 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு. அப்போது ஒரு மாதத்துக்கு கணக்கு போடுங்க, கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள பணம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இழப்பு ஏற்பட்டு இருக்கு.
ஸோ ஈரான் இப்போ இருக்கக்கூடிய நிதி நிலைமையில வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பெரிய அளவில் சேதம் அடிச்சு இருக்கும்போது இந்த ரிஸ்க் அவங்களால ரொம்ப நாளைக்கு எடுத்துகிட்டு இருக்க முடியாது. ஆனால் அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக நான் எந்த கப்பலையும் போக விட மாட்டேன்ப்பா, ஒரு மிசைலை கூட நான் ஷூட் பண்ண மாட்டேப்பான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிகிறது ஈரானுக்கு நல்லது, உலக நாடுகளுக்கு நல்லது. இந்த க்ரூட் ஆயில் விலை குறைஞ்சா நம்மளோட மார்க்கெட் ஏறும். ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த 3 முக்கியமான நிகழ்வுகள். அண்ட் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம லைவ் ஸ்ட்ரீம் வரும். நீங்கள் தவறாமல் கலந்துக்கோங்க, உங்களோட கேள்விகள் கேளுங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.